ஹே காய்ஸ், லாங் டைம் நோ see. இன்றைக்கி வந்து 2 சூப்பரான ரெசிபீஸோட பார்க்க வந்திருக்கேன் அவன் ஸ்டோரிஸ் கலெக்ஷனில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீஸ் கார்லிக் பிரெட், டாமினோஸ் ஸ்டைல் இல்லை, டாமினோஸை விட வேறு லெவல் ஸ்டைல் அண்ட் பிரெட் பீட்சா பாபிக்யூ சிக்கன் வச்சு பண்ணுறது. ஃபஸ்ட் வந்து 10 பல் பூண்டு, பார்ஸ்லி எடுத்திருக்கேன், 1/4 கப் ஆலிவ் ஆயில், இது மூணுத்தையும் வந்து பேஸ்ட்டாக அடிச்சுக்கணும். பார்ஸ்லி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் சாண்ட்விச் பிரெட் மேலே. சாண்ட்விச் பிரெட் இல்லைன்னா நீங்கள் நார்மல் வீட் பிரெட், மில்க் பிரெட் எது வேணால் எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இது மேலே நான் ஆரிகேனோ போட்டிருக்கேன். நீங்கள் சீஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே கூட ஆரிகேனோ போடலாம். ஆரிகேனோ போட்டதுக்கப்புறமா நான் மொசரெல்லா செடார் 2 சீஸுமே மிக்ஸ் பண்ணி இது மேலே போட போகிறேன். இப்போது இது உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் சீஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சீஸ் ஸ்லைஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஷ்ரெடட் சீஸ் இருக்குது மார்க்கெட்டில், ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்தது வந்து பிரெட் பீட்சா, பார்பிக்யூ சிக்கன் பிரெட் பீட்சா. ஃபஸ்ட்டு வந்து நான் பீட்சா சாஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பிரெட் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நான் ரெடிமேட் தான் வாங்கியிருக்கேன், நீங்கள் வீட்டில் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். மேலே வந்து நான் வந்து பாயில் பண்ணி சிக்கனை பார்பிக்யூ சாஸில் வந்து டாஸ் பண்ணி அதை வந்து பிச்சு இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து குக்டு சிக்கன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மேலே போட்டுக்கலாம். சிக்கன் சாசேஜ் போட்டுக்கலாம், சிக்கன் 65 தான் அதை கூட பிச்சு போட்டுக்கலாம், இல்லை வெறும் பாயில் சிக்கன் கூட போட்டுக்கலாம். ஸோ இது மேலேயே வந்து மொசரெல்லா அண்ட் செடார் சீஸ் ரெண்டுமே நான் வந்து போட்டுக்கிறேன். நிறைய சீஸ் போட்டால் தான் ஸோ நல்லாயிருக்கும் இது. ஸோ வந்து கண்ணா பின்னான்னு இது மேலே போட்டால் தான் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது மேலே இப்போ நான் ஆரிகேனோ போட்டுக்கிறேன் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் ரெண்டுமே போட்டுக்கலாம் இதில். இப்போ நான் வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன், டோஸ்ட் மோடில் வச்சு ஒரு 220 அந்த மாதிரி இதில் அந்த டெம்பரேச்சரில் வச்சு பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ப்ரீஹீட் பண்ண அவனில் உள்ளே வச்சுட்டு ஒரு 5 to 7 minutes 220 டிகிரிலேயே நான் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ 5 to 7 minutes நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இதை வந்து தோசைக்கல்லில் கூட பண்ணலாம். இதை வச்சுட்டு இது மேலே ஒரு மூடி போட்டுருங்க. சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா இதே மாதிரி இருக்கும். டேஸ்ட் வைஸும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவன் இல்லைன்னா. ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை எடுத்து பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போதே சூப்பர் ஸ்மெல் வந்தது. அந்த கார்லிக் ஸ்மெல், அந்த பார்ஸ்லே ப்ளஸ் அந்த சிக்கன் ஸ்மோக்கி ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து செம்ம சூப்பராக இருந்தது. இதை வந்து இப்போ ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நான். சீஸ் எப்படி மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது பாருங்கள். ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். வாவ், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. நீங்கள் வந்து நார்மலாக பீட்சா ஷாப்பில் இல்லை ஜென்ரலாக வெளியில் ஆர்டர் பண்ண கார்லிக் ப்ரெட்டை விட இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அங்கேருந்து வரத்துக்குள்ளேயும் உங்களுக்கு ஆறிடும் பாதி. இந்த மாதிரி நம்ம வீட்டிலே வந்து செஞ்சு சாப்பிட்லாம். வாவ், அங்கே பாருங்கள் சீஸ் வந்து எவ்வளோ சூப்பராக கூயியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன். சிக்கன் ஸ்மோக்கி ஃப்ளேவரோட அமேசிங்காக இருக்குது ஸ்மெல். ஆக்சுவலி டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அதை வந்து ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தான் இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.